ஆஸ்திரேலியன் பேஷண்ட் ஒருத்தவங்க 9th எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்காக நம்மள நம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு லைனிங் வந்து நாங்கள் பிஆர்பி போட்டோம், எல்லா ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி பார்த்தோம், எது பண்ணியுமே இம்ப்ரூவ் ஆகலை. அப்போ நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அயல் நாட்டில் இன்னும் நிறைய சயின்ஸில் வந்து போன் மேரோலேருந்து ஸ்டெம் செல்ஸை மொபிலைஸ் பண்ணி பிளட் எடுத்து அதை கர்ப்பப்பையில் செலுத்தி லைனிங் வரதை நாங்கள் பார்த்தோம். அதை தான் நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் பேஷண்ட் கிட்ட கன்சென்ட் வாங்கி எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் வாங்கி நாங்கள் அந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு அடுத்த மாதம் அந்த எம்ப்ரியோவை வச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நிம்மதியாக அடிக்கடி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு எங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு அவங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த முயற்சி அங்கே ஸ்டார்ட் ஆனது. இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேலே பேஷண்ட்ஸ்க்கு அதை பண்ணி நிறைய பேருக்கு குழந்தைய கொடுத்துருக்கோம். கர்ப்பப்பையில் ஒரு லைனிங் உள்ளே இருக்கிறதுக்கு பேர் எண்டோமெட்ரியம். அதுதான் வந்து நம்ம எம்ப்ரியோ உள்ளே வச்ச உடனே அந்த எண்டோமெட்ரியமில் ஊனி ஒரு விதை எப்படி மண்ணில் போட்டால் வேர் ஊனி வளருதோ அதே மாதிரி ஒரு கரு கர்ப்பப்பையில் வச்ச உடனே அந்த எண்டோமெட்ரியமில் தான் வேர் ஊனி வளரணும். அந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 8 மில்லிமீட்டருக்கு இருந்ததுன்னா நல்ல கரு வளர்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். சில பேருக்கு 6.5 மில்லிமீட்டர்லேயே குழந்தை பிறந்திருக்கு. ஆனாலும் ஐவிஎஃப்னு பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு 7லேருந்து 8 மில்லிமீட்டர் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் வருதா? கிடையாது. சில பேருக்கு ஒரு 40% பேருக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே எண்டோமெட்ரியம் ஒழுங்காக வராது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்டை கொஞ்சம் ஹையர் டோஸ்லேயோ இல்லை ஜெல்லாவோ இல்லை அடி வழியாக வைக்கிற வெஜனல் டேப்லெட்டாவோ கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் விட்டமின் இ இன்னும் மற்ற சத்து மாத்திரைகள் கொடுத்து நல்ல டயட் பேட்டர்னை கூடவே கொடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெடிசன்ஸ் 2 சைக்கிள் கொடுத்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்றவங்களுக்கு அவங்களோட கருமுட்டையே இயற்கையாக வளரும் போது லைனிங் நல்லா வந்திருக்கான்றதை பார்த்து அதுலேயாவது வளருதான்றதை பார்க்குறோம். இந்த மாதிரி 3 சைக்கிள் வந்து நம்ம நார்மலாக எண்டோமெட்ரியம் வளருதான்னு பார்த்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்றவங்களுக்கு நாங்கள் பிஆர்பின்ற ப்ரொசீஜர், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, இது எந்த அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியல. ஆனால் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணது ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா பிஆர்பி போட்டு ஸ்கின்னை ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி முடி நிறையா கொட்டுது அப்படின்றவங்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பிஆர்பி போட்டு முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் முட்டில் வந்து பிஆர்பி போட்டு வலியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் எண்டோமெட்ரியமில் பிஆர்பி போட்டு இப்போ அந்த துறை வந்து ஒரு 7-8 வருஷம் ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிஆர்பின்ற ப்ரொசீஜர் போட்டு இம்ப்ரூவ் ஆகிறவங்க அதில் ஒரு பாதி பேர் 100 பேரில் 40 பேருக்கு எண்டோமெட்ரியம் வளரலைன்னா ஒரு 20 பேருக்கு பிஆர்பி போட்டு எண்டோமெட்ரியம் வளர்ந்துடுது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த அளவுக்கு நாங்கள் சிகிச்சை பண்ணியும் 3-4 மாதம் எல்லாம் பண்ணி ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி கர்ப்பப்பையில் இருக்க பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ணாலும் லைனிங் வளர்றது கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. கரு நல்லா இல்லைன்னா இன்னொரு தடவை கூட ஐவிஎஃப் பண்ணி கர்ப்பப்பையை கருமுட்டையை ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கர்ப்பப்பையில் லைனிங் நல்லா இல்லைன்னா அந்த கருவை எப்படி உள்ளே வைக்கிறது? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது தான் எங்களுக்கு வந்து இன்வென்ஷன் எப்பயுமே ஒரு தேவை இருந்தால் தான் இன்வென்ஷன் வரும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்திரேலியன் பேஷண்ட் ஒருத்தவங்க 9th எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்காக நம்மளை நம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு லைனிங் வந்து நாங்கள் பிஆர்பி போட்டோம், எல்லா ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி பார்த்தோம், எது பண்ணியுமே இம்ப்ரூவ் ஆகலை. அப்போ நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அயல் நாட்டில் இன்னும் நிறைய சயின்ஸில் வந்து இந்த போன் மேரோலேருந்து ஸ்டெம் செல்ஸை மொபிலைஸ் பண்ணி பிளட் எடுத்து அதை கர்ப்பப்பையில் செலுத்தி லைனிங் வரதை நாங்கள் பார்த்தோம். ஸோ அதை தான் நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் பேஷண்ட் கிட்ட கன்சென்ட் வாங்கி எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் வாங்கி நாங்கள் அந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு அடுத்த மாதம் அந்த எம்ப்ரியோவை வச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நிம்மதியாக அடிக்கடி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு எங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு அவங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த முயற்சி அங்கே ஸ்டார்ட் ஆனது. இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேலே பேஷண்ட்ஸ்க்கு அதை பண்ணி நிறைய பேருக்கு குழந்தைய கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் சப்எண்டோமெட்ரியல் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுவோம்? அப்போ ரொம்ப பயப்படமான ப்ரொசீஜராக ரொம்ப செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் செலவு பிஆர்பியோட ஜாஸ்தி தான். ஆனால் இதுக்கு வந்து மயக்கம் கொடுத்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பிக்காக நம்ம ஒரு பெண்மணியோட போன் மேரோலேருந்து
ஸ்டெம் செல்ஸ் போன் மேரோ இடுப்பு எலும்புலேருந்து அது மொபிலைஸ் ஆகி கைக்கு உடம்புக்கு வர அளவுக்கு நம்ம ஒரு 2 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அதை கொடுத்துட்டு 3ஆவது நாள் கையிலேருந்து ரத்தத்தை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகும். அதை ப்ராசஸ் பண்ணி நம்மக்கிட்ட சயின்டிஸ்ட் அந்த பயாலஜிஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே ஹிஸ்ட்ரோஸ்கோபி ஒரு கேமரா மூலயமா கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க லைனிங்கை பார்த்துட்டு கர்ப்பப்பையில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். எப்படி மண்ணுக்கு உரம் போடுற மாதிரியே கர்ப்பப்பையோட லைனிங்கில் கீழே அந்த ஸ்டெம் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டெம் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் அதே மாதமே வருதான்னு ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேருக்கு அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் தான் நல்ல லைனிங் வருது. அதனால் இப்போ ப்ரோட்டோகால்லையே இப்போ மே மாதம் அந்த ப்ரொசீஜர் பண்ணோன்னா ஜூன் மாதம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஜூலை மாதம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் நாங்களும் பிளான் பண்ணுறோம். ஸோ 5 மில்லிமீட்டர் கம்மியாக இருந்தவங்களுக்கு கூட எங்களுக்கு ஒரு 100 பேருக்கு பண்ணதில் 70 பேருக்கு லைனிங் ரொம்பவே பிரமாதமாக வந்துருச்சு. அந்த 70 பேரில் கிட்டத்தட்ட 50 பேர் வந்து கன்சீவ் ஆகி நல்லபடியாக டெலிவரி ஆனவங்களே எங்ககிட்ட ஒரு 35லேருந்து 40 பேர் டெலிவரி ஆனவங்களே இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு ஒரு 35 பேருக்கு அந்த ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணியும் வரலை அப்படின்றவங்களுக்கு அதுக்கான அடுத்த முயற்சியும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை அடுத்த பதிவில் சொல்கிறோம். இதுலேருந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்ப்பப்பையில் லைனிங் வளர்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வளரலை அப்படின்னா உடனே போய் இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறதும் கிடையாது. ஸ்டெப் வைஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மாத்திரைகள் மூலியமாக ஒரு 3 மாத காலம் ட்ரை பண்ணி நடக்கலை அப்படின்ற போது பிஆர்பின்ற முறையை ட்ரை பண்ணி லைனிங் வர்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பிஆர்பியும் ஒரு சைக்கிள் இல்லை 2 சைக்கிள் போட்டு வரலை அப்படின்னு சொன்னால் ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணி லைனிங் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது வாடகை தாய்க்குன்னு போகாமல் அவங்களோட கர்ப்பப்பையிலேயே நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டாக இந்த தருணத்தில் இந்த ஜூலை மாதம் வேர்ல்டு ஐவிஎஃப் டே செலிப்ரேட் பண்ணுற டைமில் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. லைனிங் வரலை அப்படின்னு சொன்னாங்கனாலும் டாக்டர்கிட்ட அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அதுக்கான முயற்சி எடுத்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பேபி வரத்துக்கான முயற்சியை நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஹாப்பி வேர்ல்ட் ஐவிஎஃப் மந்த்.